கொழுப்பை குறைக்கும் பூண்டு குழம்பு. தேவையான பொருட்கள்: உரித்த பூண்டு 1 கப், வெங்காயம் 1, தக்காளி 2, மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், கடுகு, சோம்பு 1 டீஸ்பூன், புளி கரைசல் 12 கப், எண்ணெய் 3 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு. செய்முறை: பூண்டை மிக்சியில் ஒரு சுற்று போட்டு எடுத்து வைக்கவும். வெங்காயம், தக்காளியை பொடியாக நறுக்கவும். புளிக்கரைசலுடன் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி சேர்த்து கரைத்து கொள்ளவும். வாணலியில் எண்ணெய் விட்டு கடுகு, சோம்பு, கறிவேப்பிலை போட்டு தாளித்து வெங்காயத்தை போட்டு வதக்கி தக்காளி சேர்க்கவும். பின்னர் அரைத்த பூண்டு, மிளகு பொடி சேர்த்து சில நிமிடங்கள் வதக்கியதும் புளிக்கரைசலை ஊற்றி உப்பு போட்டு சிறு தணலில் கொதிக்க விடவும். குழம்பு சுண்டி வாடை அடங்கியதும் இறக்கி நறுக்கிய கொத்தமல்லி தூவி விடவும். பூண்டு இரத்தத்தில் அதிகமாக உள்ள கொழுப்பை கரைக்கிறது. இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமல் தடுக்கிறது. உயர் இரத்த அழுத்தம் ஏற்படாமல் பாதுகாக்கிறது. உடல் எடை குறைக்க உதவுகிறது. அதிக வாயு உற்பத்தியாவதை தடுப்பதோடு மூட்டு வலி போன்றவற்றையும் குறைக்கிறது.